பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பாடலை நாம் பாடி தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே, எந்த நாளும் ஆனந்தமே. பாதம் அமர்ந்து கண்ணீர் சிந்தி, பாதம் அமர்ந்து கண்ணீர் சிந்தி, கதறி அழுதிடுவேன், நான் கதறி அழுதிடுவேன். இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே, எந்த நாளும் ஆனந்தமே. இரவும் பகலும் வேத வசனம், இரவும் பகலும் வேத வசனம், தியானம் செய்திடுவேன், நான் தியானம் செய்திடுவேன். இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே, எந்த நாளும் ஆனந்தமே. காத்திருந்து பலனடைந்து, காத்திருந்து பலனடைந்து, கழுகை போல் பரப்பேன், நான் கழுகை போல் பரப்பேன். இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே, எந்த நாளும் ஆனந்தமே. என்னை விட்டு எடுபடாத, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு இது எனக்கு, நல்ல பங்கு இது. இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே, எந்த நாளும் ஆனந்தமே. எதை நினைத்தும் கலங்க மாட்டேன், எதை நினைத்தும் கலங்க மாட்டேன், என்றும் துதித்திடுவேன், நான் என்றும் துதித்திடுவேன். இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே, எந்த நாளும் ஆனந்தமே. அன்பு தகப்பனே, ஆத்தும நேசரே, இந்த அதிகாலை பொழுதில் உங்களுடைய பாதத்திலே அமர்ந்து உங்கள் வார்த்தைகளை தியானிக்கிறதும், உங்களுடைய பாதத்திலே எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தை ஊற்றி விடுகிறதும் எத்தனை சந்தோஷமான ஒரு அனுபவம் ஆண்டவரே. இரவெல்லாம் காத்தீர். இந்த அதிகாலை பொழுதிலையும் தேவனுடைய கிருபை அளவில்லாமல் எங்கள் மீது ஊற்றி நாங்கள் இருக்கிற தேசங்களிலே, உலக நாடுகளிலே கர்த்தர் கிருபையாய் எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாப்பீராக. எங்களுடைய குடும்பங்கள் ஆங்காங்கு சிதறுண்டதாய் காணப்பட்டாலும்
யாரெல்லாம் எந்தெந்த நாடுகளிலே தேசங்களிலே இருப்பார்களோ, ஒரே வீட்டில் இருந்தாலும் ஆண்டவரே மனதளவில் பிரிந்த ஆண்டவரே குடும்பங்களாய் பல பிரிவினைகளின் நடுவிலே வாழுகிற பிள்ளைகள் குடும்பங்களிலே ஆவியானவருடைய ஆண்டவரே வல்லமை வெளிப்பட்டு ஆண்டவரே குடும்பங்களை இணைத்து கட்டுவீராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் உமக்குள்ளாக கட்டி எழுப்பும். தேவ பக்தியிலே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே, சமாதானத்திலே, சந்தோஷத்திலே, பூரண கிருபையிலே, விசேஷித்த ஞானத்திலே கட்டப்படுவார்களாக. உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. எங்களோடு தங்கியிருந்து எங்களோடு பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாள் நாம் தியானிக்க போகிற வேத பகுதி தலைப்பாக நாம் பார்க்க இருக்கிறது நெருக்கங்கள் நன்மைக்காகவே என்கிற தலைப்பில் நாம் தேவ செய்தியை பார்க்க போகிறோம். சங்கீதம் 108வது சங்கீதத்திலே நாம் வாசிக்கும்போது 5ஆம் வசனம், நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். இந்த வேத பகுதியை நாம் பார்க்கும்போது நெருக்கத்தின் நேரத்திலே நாம் செய்ய வேண்டியது என்ன? நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்தவர்களாக இருக்கலாம், அறியாதவர்களாக காணப்படலாம். ஆனால் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து உங்கள் நெருக்கங்களிலிருந்து விடுதலை கிடைக்கணும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உண்மையான தெய்வமானா என்று கூட நீங்கள் கூப்பிடலாம். இந்த உலகத்திலே உண்மையான ஒரு தெய்வம் நீராக இருந்தா ஆண்டவரே என்னோடு நீர் பேசும் என்று சொல்லி கூட நீங்கள் கூப்பிடலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நெருக்கத்தில் இருந்து ஒரு விசாலம் உண்டாக வேண்டும். அந்த விசாலம் நிரந்தரமாக காணப்பட வேண்டும். அந்த விசாலத்திலே நாம் நடப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம் என்பதை தேவனுக்கு தெரியப்படுத்தும்படி அவரை நோக்கி நாம் கூப்பிடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தர் அதை கேட்டருளி நம்மை விசாலத்திலே கொண்டு வந்து வைப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் அவரை ருசித்து பார்ப்போம், கூப்பிட்டு பார்ப்போம், தேவன் செவி கொடுக்கிறார் என்பதை நாம் நிச்சயம் அறிந்து கொள்ள முடியும். யோபு 36:15-16 வசனங்கள் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவர்களை அவர் சிறுமைக்கு நீங்களாக்கி அவர்கள் ஒடுக்கப்பட்டு இருக்கையில் அவர்கள் செவியை திறக்கிறார். அப்படியே அவர் உம்மையும் நெருக்கத்தினின்று விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். உம்முடைய போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும். எதற்காக சில நேரம் நெருக்கங்களையும் ஒடுக்குதலையும் தேவன் கொடுக்கிறார், சிறுமையை அனுமதிக்கிறார். நாம் நம்மை படைத்த தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். விசாலத்திலே நடக்கிற பாதை முடிவு வரைக்கும் இருந்துச்சுன்னா நாம் கேட்டுக்கு போகிற வழி என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். கேட்டுக்கு போகிற வழிதான் விசாலமானது. எப்படி வேணால் நம்ம செயல்படலாம், மனசும் மாமிசமும் விரும்பின எல்லாவற்றையும் செய்யலாம். பிரசங்கியில் சொல்லப்பட்டது போல, சாலமோனை போல, என் கண் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் விலக்கவில்லை, என் மனம் எதையெல்லாம் ஆசைப்பட்டதோ அத்தனையும் நான் அனுபவித்தேன் என்று சொல்லி முடிவு மோசமான முடிவாக காணப்படும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீதிமான் மரிப்பது போல நான் மரிப்பேனாக. இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவராகிய கர்த்தர் நீதிமானாக மாற்ற விரும்புகிறார். சன்மார்க்கனுக்கும் துன்மார்க்கனுக்கும் ஒரே முடிவு. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்மை நீதிமானாக மாற்றும்படி. ஒருவேளை நாம் நீதிமானாக இருக்கலாம், இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகளாக தேவ பயத்தோடு ஒருவேளை வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் மறுபடியும் ஒரு சிறுமை வருகிறது, மறுபடியும் ஒரு நெருக்கம் வருகிறது, மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஒடுக்கம் வருகிறது என்று சொன்னால் தேவன் அனுமதியாத பட்சத்தில் அவைகளெல்லாம் நம்மிடத்தில் வரவே முடியாது. யோபுவை தேவன் சாத்தானுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்தார்.
நீ என்னதான் என்னுடைய தாசனாகி யோபுவை சோதித்தாலும் அவன் தன் வாயினால் பாவம் செய்ய மாட்டான், அவன் என்னை தூஷிக்கவே மாட்டான் என்கிற அந்த பூரண நம்பிக்கை, அந்த விசுவாசத்தை உடையவராக சாத்தானின் கையிலே, பிசாசின் கையிலே ஒப்பு கொடுத்தார். அதனால்தான் இன்று நாம் என்ன செய்கிறோம்? சோதனைகளுக்கு விலக்கி எங்களை காத்தருளும் என்று அடிக்கடி ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கிறவர்களாக காணப்படுகிறோம். சோதனைக்காரன் அவனுடைய சூழ்ச்சியிலே நாம் சிக்கிவிடாதபடி, அவன் ஆண்டவராகிய கர்த்தரிடத்தில் உத்தரவு கேட்டு வரக்கூடாது என்பதற்காகத்தான் நாம் ஒவ்வொரு நாளும் அதிகமாக ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஜெபம் இல்லைன்னா ஜீவன் இல்லை. யார் யார் ஒருவேளை தாய் தகப்பனுடைய ஜெபங்கள், ஒரு ஊழியருடைய ஜெபம், ஏதோ நண்பர்களுடைய ஜெபம், ஒரு கணவனுக்கு மனைவியின் ஜெபம், ஒரு மனைவிக்கு கணவனுடைய ஜெபம் போதாது. நாம் ஒவ்வொருவரும் நெருக்கத்துக்கு நீங்களாக்கப்பட வேண்டுமானா, நெருக்கத்திலே விழுந்து விடாமல் இருக்க வேண்டுமானா, ஒடுக்கத்திலே போய் மாட்டிக்கொண்டு சிக்கிக்கொண்டு ஆத்துமாவையும் நஷ்டப்படுத்தி உலக வாழ்விலையும் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடையாமல் இருக்கணும் என்று சொன்னால் ஆண்டவராகிய கர்த்தரை அண்டிக் கொள்ள வேண்டும், அவரை தேட வேண்டும், அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், என்னை விட்டு தூரம் போய் மாயையை பின்பற்றுகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அது நிமித்தம் சில நேரங்களில் நாம் ஒடுக்கத்தையும் நெருக்கத்தையும் சிறுமையும் அனுபவிக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இவைகளுக்கு தேவன் நீங்களாக்குகிறவர். ஒடுக்கப்பட்டு இருக்கும்போது அவர்கள் செவியை திறக்கிறார். என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் சொல்லும்போது, ஆலோசனைகளை கொடுக்கும்போது அதை கிரகித்து கொள்ளக்கூடிய விதத்தில் செவியை திறக்கிறார். அநேக நேரங்களில் கர்த்தருடைய ஆலோசனைகள் ஒருவேளை எப்படி அவர்கள் அருகாமையில் வந்தாலும் சில பேர் கடின இருதயம் உள்ளவர்களாய் செவியை அடைத்து கொள்ளுவார்கள். ஆனால் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நெருக்கம் வரும்போது, சிறுமை வரும்போது அவர்கள் செவியை திறக்கிற தேவன். தன் வார்த்தைகளை உள்ளே அது கடந்து செல்லும்படி நடத்துகிற தேவன். அப்படியே அவர் உம்மையும் நெருக்கத்திலிருந்து விலக்கி, இன்னைக்கு நீங்களும் நானும் சந்திக்கிற நெருக்கங்கள் பொறாமையினாலேயும் வன்கண்ணாலேயும் எரிச்சலின் ஆவிகள்னாலேயும் சில நேரம் நமக்கு எதிராக எழும்பலாம். பிசாசு சில ஜனங்களுடைய இருதயத்தை தனக்கு சொந்தமாக்கி கொண்டு நம்மை பல விதங்களில் வேதனைப்படுத்தலாம். ஏன்னா அவங்களுக்கு அனுபவிக்க முடியாத உலக சமாதானம், உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானம், சந்தோஷம், இவைகளை நாம் உடையவர்களாக, அவர்களுக்கு கிரகிக்க முடியாத அளவுக்கு ஆரோக்கியம் உடையவர்களாக, அவர்கள் கிரகிக்க கூடாதபடிக்கு எந்த வழியிலோ தேவன் நம்மை அருமையாய் போஷித்து நடத்தி வருகிறது நிமித்தம் சில சமயங்களிலே பொல்லாத பிசாசு மனிதர்களை தனக்கு வாடகைக்கு எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறான்? நம்மை ஒடுக்க பார்க்கிறான், நெருக்கத்திலே கொண்டு வந்து நிறுத்த பார்க்கிறான். இப்பொழுது நீ என்ன செய்ய முடியும் என்று சொல்லி அவன் நம்மிடத்தில் சவாலிடலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உம்மை ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். அதன் பொருட்டு தான் இந்த நெருக்கங்கள். உம்முடைய போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும். கர்த்தர் ஒரு நாளும் தமது ஜனத்துக்கு அவர்களை நெருக்கத்திலே தனிமையாய் அனாதையாய் விட்டுவிடுகிற தேவன் அல்ல. உலகம் நினைக்கலாம் பலவிதங்களில் இவருடைய முடிவு இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த முடிவு எப்படி இருக்குமா? சம்பூர்ணமாக இருக்கும் என்று சொல்லி. இன்றைக்கு நாம் போகிற பாதையிலே இருக்கிற இந்த நாளின் சூழ்நிலையை பொறுத்தல்ல, கர்த்தருடைய வார்த்தையை நம்புவோம். நீதிமொழிகள் 23:17-18 சொல்லுகிறது, பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே உன் மனதை, நீ நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஒரு முடிவு என்று ஒன்றை நான் உனக்கு வைத்திருக்கிறேன், அது விசாலமாக இருக்கும், உன் கண்கள் அதிசயப்படத்தக்கதாக இருக்கும், காத்திருக்கிறதுக்கு ஏற்ற பலனை கர்த்தர் தருகிற தேவன் என்பதை நாம் இந்த நாளிலே நினைவிலே நாம் வைத்து கொள்ளும்போது நாம் தேவனை துதிக்கிறவர்களாக நாம் மாறிவிடுவோம். ஏசாயா 49:15 முதல் 21 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கு, ஸ்திரீயானவள் தன்னுடைய பிள்ளையை கூட மறந்து போகலாம், ஆனால் அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை.
உள்ளங்கையிலே நான் வரைந்திருக்கிறேன், எப்பொழுதும் உன் மதில்களை நான் கண்டு கொண்டே இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ இந்த மதில்களுக்குள்ளாக அவருடைய பார்வை பதிக்கப்பட்டு இருக்குமானா, நம்மை பாழாக்கினவர்கள், நிர்மூலமாக்குகிறவர்கள், அவர்களை எப்படி ஆண்டவராகிய கர்த்தர் அனுமதிப்பார்? அவர்களை விரட்டி விடுகிற தேவன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஒரு வார்த்தையை சொல்லும்போது, ஒரு காற்றை அனுப்பும்போது தாறுமாறுகளின் ஆவி வந்து அந்த பாபேல் கோபுரத்தை கட்ட துணிந்த பிள்ளைகளை சிதறடித்தது போல கர்த்தருக்கு விரோதமாக, கர்த்தரின் திட்டத்துக்கு விரோதமாக யாரெல்லாம் ஒருவேளை நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்களை கலக்கி கொண்டு இருந்தாலோ, அவளை அப்படியே சிறைப்பிடித்து வைத்திருந்தாலோ, கர்த்தர் அனுப்புகிற ஒரு காற்று போதும், தாறுமாறுகளின் ஆவி போதும், அது நிமித்தமாக அவர்களை சிதறடித்து அவர்களுக்கு உரியவர்களை அவருடைய எல்லைகளிலே கர்த்தர் கொண்டு வர செய்ய அவரால் முடியும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்களை எல்லாம் ஓட ஓட நான் விரட்டி அடித்து நான் என்ன செய்வேன்? உன்னுடைய குமாரர், உன்னுடைய குமாரத்திகள், உன்னிடத்தில் சேர வேண்டியவர்களை கொண்டு வருவேன். அப்பொழுது நீ அவர்கள் எல்லாரையும் ஆபரணமாக தரித்து மணமகள் அணிந்து கொள்ளுவது போல நீ அவர்களை அணிந்து கொள்ளுவாய். அப்பொழுது 19ஆம் வசனம் சொல்லுகிறது போல, உன் வனாந்திரங்கள் மாறும், உன் பாலிடங்கள் மாறும், நிர்மூலமான உன் தேசம் இனி குடிகளின் திரளினாலே உனக்கு நெருக்கமாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இதை வசனத்தை நாம் கேட்கிற நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏசாயா 54:2 முதல் 17 வசனங்களில் சொல்லப்பட்டது போல, உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து, நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய், உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்து கொண்டு வாளாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். இந்த வார்த்தையை நாம் கேட்கும் போதே ஆயத்தமாக வேண்டும். யோசேப்புக்கு தேவன் அந்த சொப்பனங்களை வியாக்கியானம் செய்யக்கூடிய வரத்தை கொடுத்ததினால அந்த ராஜா கிட்ட என்ன சொல்லுகிறார்? 7 வருஷம் பரிபூர்ணமான வருஷங்கள் அதில் சேர்த்து வைத்து அடுத்த 7 வருஷம் பஞ்சகாலம், அந்த நாட்களிலே அதை உபயோகப்படுத்தலாம் என்று சொல்லும்போது அப்படியே அவர்கள் செயல்பட்டு தேசத்திலே தாங்கள் மாத்திரம் செழிப்பாக வாழவில்லை, தங்களை நம்பி வந்த அநேக தேசங்களையும் நாடுகளையும் போஷிக்கிறவர்களாக மாறினார்கள் என்பதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போது அந்த யோசேப்பிற்கு தேவன் கொடுத்த தரிசனத்துக்கு அந்த ராஜா இணைந்து கொடுத்தார், இசைந்து கொடுத்தார். அதற்கான ஆயத்தங்களை எல்லாம் செய்தார்கள். அது நிமித்தம் அதோடு அந்த திட்டத்தோடு அந்த ராஜ்யத்தின் ஜனங்கள் இணைந்து கொண்டார்கள். ராஜா கட்டளையிட்டார், ராஜ்யத்தின் ஜனங்கள் கீழ்ப்படைந்து தானே ஆக வேண்டும். அதிகாரிகள் சொல்லும்போது கட்டாயமாக அந்த தேசத்தின் ஜனங்கள், நாடுகளின் ஜனங்கள் கீழ்ப்படைந்து தானே ஆக வேண்டும். அதுபோல் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்திலிருந்து இந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்ட நீ அதை சுதந்திரிக்கும்படி உன்னை நீயே ஆயத்தப்படுத்திக்கொள். எவைகளெல்லாம் ஆயத்தப்படுத்த வேண்டுமோ அவைகளை நீ ஆயத்தப்படுத்தி அவைகளை நோக்கி நீ முன்னேறி செல் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நாணாதே, நீ லட்சை அடைவதில்லை. முன்காலத்தில் இருந்தது போல்தான் இனியும் சம்பவிக்கும் என்பதை உன் இருதயத்திலிருந்து உன் மனதை விட்டு எடுத்து போடு. உன் சிருஷ்டிகர் உன் நாயகராக இருக்கிறார். அவருடைய பெயர் சேனைகளின் கர்த்தர், இஸ்ரவேலின் பரிசுத்தர், உன்னுடைய மீட்பர். அவர் சர்வ பூமியின் தேவனாக இருக்கிறார். அப்போது தேவனால் செய்யக்கூடாத ஒரு காரியம் இல்லை. கைவிடப்பட்டவர்களாய் காணப்படலாம், ஒருவேளை தனித்து விடப்பட்டவர்களாய் காணப்படலாம். இந்த காரியத்திலே எனக்கு தோள் கொடுக்க மோசேயின் கரத்தை தாங்கின ஆரோன் ஊரை போல இருந்தால் நலமாய் இருக்குமே என்று நினைத்து ஏங்கிக் கொண்டு இருக்கலாம். அந்த ஏழை விதவை அந்த கடன் சுமையிலிருந்து விடுபட அந்த எலிசா கொடுத்த ஆலோசனையை நிறைவேற்றுவதற்கு அவருடைய பிள்ளைகள் உறுதுணையாக இருக்க வேண்டியிருந்தது. இன்றைக்கு ஒருவேளை அப்படி இல்லாத நிலைமையில் காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நெருக்கத்தின் நடுவிலையும் உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்து உனக்கு
தோள் கொடுக்காத பிள்ளைகள் இணைந்து வரும்படி, இசைந்து வரும்படி அன்றைக்கு அநேகர் யூத குலத்தில் அமைந்தது போல வந்து சேர்ந்து கொண்டார்கள் என்று எஸ்தர் சரித்திரத்தில் வாசிக்கிறோம். அப்படி உன்னை தனித்துவமாய் நிறுத்தி உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. யோபு 5:24 சொல்லப்பட்டிருக்கு, உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். நம் சரீரமாகிய இந்த ஆலயத்தில் ஒரு சமாதானம், நாம் இருக்கிற வீட்டிலே ஒரு சமாதானம், நாம் நமது சபைகளிலே, ஊழிய ஸ்தலங்களிலே, வேலை செய்கிற ஸ்தலங்களிலே, பிஸ்னஸ் பண்ணுகிற ஸ்தலங்களிலே, உங்களுடைய போக்கிலே, உங்களுடைய வரத்திலே ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவார் என்று வேதம் சொல்லுகிறது. நீ எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் சமாதானத்தை காண்பாய். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். ஈசாக்கை குறித்து பார்க்கும்போது தன் தாயை அதிகமாக நேசித்த அந்த ஈசாக்கு, அப்போ அந்த தாய் இறந்து போனாள். அது நிமித்தமாக அவன் இருதயம் துக்கத்தோடு இருந்தது. சில இழப்புகள் நமது வாழ்விலே உயிர் வாழ்கிற வரைக்கும் கூட அந்த கஷ்டங்களை நாம் உணர்ந்து கொண்டு வாழும்படி செய்கிறது. ஒருவேளை அவர்கள் நண்பர்களாக இருக்கலாம், சொந்த ஜனங்களாக இருக்கலாம், வாழ்க்கை துணையாக காணப்படலாம், சில உச்சிதமான பொருட்களை நாம் இழந்திருக்கலாம். அவைகள் எல்லாமே ஒரு ஆழமான காயத்தையும் வடுக்களையும் உண்டாக்கக்கூடுமானால் நம்முடைய ஆண்டவருடைய தேறுதல்கள், ஆறுதல்கள், அவரது வார்த்தை, அவரது பிரசன்னம், ஆவியானவருடைய தேறுதல் எல்லாமே நம்ம இன்னும் அதிகமாய் அது தழும்புகளற சுகப்படுத்த முடியும். அதை நாம் விசுவாசித்து அதை அப்பியாசப்படுத்துவதற்கு நாம் ஒத்துக்கொள்ளும் போது, கர்த்தரோடு இசைந்து வரும்போது, இங்கு ஈசாக்கு இசைந்து வந்தார். ஆதியாகமம் 24:67. அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்திற்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். ஆண்டவராகிய கர்த்தர் தான் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற ஒவ்வொரு வெறுமையையும் மாற்ற வல்லமையுள்ளவர். நாம நம்முடைய மூல அறிவில் அல்ல, இந்த ஈசாக்கு போய் தேடவில்லை தன்னுடைய வாழ்க்கை துணையை. ஆண்டவராகிய கர்த்தர் அவரே இணைத்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ரெபெக்காளை தன் தாயான சாராளுடைய ஸ்தானத்திலே வைத்து அவன் ஆறுதல் அடைந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை நாம் இழக்கிறது கொஞ்சம், தேவன் கொடுக்கிறதோ பரிபூர்ணமானது, நிரந்தரமானது. இந்த உலக வாழ்க்கையிலே தேவனால் கொடுக்கப்பட்ட காலங்கள் வரைக்கும் நாம் அதை சுதந்திரித்து வாழும்படியான ஒரு நன்மை பெற்றது, அனுக்கிரகங்கள் நிறைந்தது. ஆதலால் இந்த நாளிலே நாமும் கூட கர்த்தர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு நம்மை, நம்முடைய குடும்பத்தை, நம் எல்லைகளை, நம் வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்ளுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? எங்கள் பரலோக தேவனை, இந்த சத்தம் கேட்ட தமது பிள்ளைகளுடைய நெருக்கம் ஜெபிக்கலாமா? கர்த்தராகிய தேவனே, இந்த வார்த்தைகளுக்கு எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறேன். சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் அவளுடைய நெருக்கங்கள் மாறுவதாக விசாலத்திலே வைத்தரலும். அவளுடைய வாழ்க்கையினுடைய வெறுமையை மாற்ற உம்மால் மட்டுமே கூடும். அவளை விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி ஒவ்வொரு பிள்ளைகளையும் மார்போடு அணைத்து முத்தமிட்டு கரங்களை பிடித்து செம்மையாய் நடத்துவீராக. உம்மீது கொண்டிருந்த அந்த நம்பிக்கை முடிவு பரியந்தம் விட்டுவிடாதபடி கர்த்தர் பாதுகாக்க ஜெபிக்கிறேன். உயர்ந்த அடைக்கலத்திலே வையும். உம்முடைய வருகை தாமதிக்குமானால் உம்முடைய பிள்ளைகள் சம்பூர்ணமான நன்மைகளால் நிரப்பப்படும்படி வானத்தையும் பூமியும் உண்டாக்கின, சகலவற்றையும் உண்டாக்கின ஆண்டவராகிய கர்த்தருடைய நாமத்திலே இவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். எல்லா தீமைகளுக்கும், எல்லா பழக்கும், கொள்ளை நோய்களுக்கும் விலக்கி காக்க ஜெபிக்கிறேன். பாதுகாத்து கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.